ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உண்மையிலேயே ஆஃப்டர் அ லாங் டைம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஹரிராயா பிரேக், அதாவது ரம்ஜான் வந்து இங்கே ஹரிராயா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஹரிராயா பிரேக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒருத்தங்க கெஸ்ட் வந்து வராங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் மலேசியா வந்த புதுசில் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க அந்த அக்கா. இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து பிடிக்கும், நீங்கள் வீடை க்ளீனாக வச்சுக்கிறது பிடிக்கும், நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது பிடிக்கும், ஐ லைக் யுவர் வீடியோஸ், இப்படி தான் எங்கள் கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அப்புறம் மலேசியா வந்தப்போ நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்பப்போ இன்ஸ்டாகிராம் கான்வர்சேஷனாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் மாமா, சித்தி எல்லோரும் வந்து பினாங் வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்கள பார்க்குறக்கு பினாங் வந்து போயிருந்தோம். அவங்க க்ரூஸில் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்போ போகும்போது மோகனா அக்காவும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவும் அவங்க எங்களுக்கு க்ளோஸ் அப்படின்னு. ஸோ எங்கள் சித்தப்பாவுக்கும் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் வந்து அவங்களோட கசின் அப்படின்லாம் வந்து அவங்க எதுவுமே தெரியாது, சொந்தக்காரங்கள்லாம் எதுவுமே தெரியாது. பட் நாங்கள் 2 பேரும் இப்படி கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். சொந்தக்காரங்க வகையில் அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் தான் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 வாட்டி நாங்கள் போய் மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு லஞ்ச் மெனு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் ரெடி ஆகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முன்னாடி நாள் நைட்டே நான் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுட்டேங்க. எனக்கு குலாப் ஜாமுன் நான் எப்படி செய்ய கற்றுக்கிட்டேன்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து நல்லா வரும். அதாவது ஒரு கிராக் கூட இல்லாமல் அந்த பால் வந்து ஒரே மாதிரி அழகாக வெடிப்பெல்லாம் இல்லாமல் அழகாக வரும். அது வந்து ஆத்விக்கு ரொம்ப பிடிக்குங்க, குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ நான் செஞ்சு வச்சிருவேன். என் தம்பிக்கும் பிடிக்கும், மோத்திக்கும் குலாப் ஜாமுன்னா பிடிக்கும். அதனால் எனக்கு அவங்களுக்காக செஞ்சு பழகி எனக்கு அப்படியே வந்துருச்சு. ஸோ ஒரு கிராக் கூட இல்லாமல் ஒரே மாதிரி அழகாக குட்டி குட்டி பாலாக வந்திருக்கும். முன்னாடி நாள் நைட்டே சோக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த நாள் சாப்பிடும் போது நல்லா அந்த சுகர் சிரப்பில் சோக்காகி சூப்பராக இருக்குங்கிறதுக்காக முன்னாடி நாள் நைட்டே வந்து செஞ்சு வச்சிட்டேன். ஹலோ மக்களே, குட் மார்னிங். பயந்துடாதீங்க. ஸோ காலையிலேயே நேற்று நைட்டே குலாப் ஜாமுன் வந்து பண்ணி வச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜ் சாலடுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் வந்து போயிட்டு வாக்கிங்லேயே வந்துடலாம். ஏன்னா வாக் பண்ணால் கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் இல்லைங்களா? நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே சாப்பிட்டு பேலன்ஸ்டாக எப்படி இருக்க போகிறோங்கிறது தான் வெயிட் லாஸ் முக்கியமாக. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு நம்ம மத்தியானம் பிரியாணி, மட்டன் குழம்பு எல்லாம் சாப்பிட போகிறோம். ஸோ காலையிலேயே வந்து எனக்கு ஜிம் போகிறதுக்கு அதனால் டைம் இல்லை. அதனால் திங்ஸ் வாங்குறதுக்கு வாக்கில் போயிட்டு, நம்ம வீடே ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும். அதனால் அதே ஸ்லோப்பில் வந்து நான் ஏறி வரேன்னு சொல்லிவிட்டு நான் வாக்கில் வந்துட்டேன். போயிட்டு இதுக்கப்புறம் வந்து கடற்கடன்னு எல்லாம் ஆரம்பித்தோம்னா லஞ்ச் ரெடி ஆயிரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து மட்டன் நல்லி குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இதில் மட்டன் நல்லி இருக்குது, கொஞ்சம் மட்டன் பீஸும் இருக்குது. கலக்குவா? மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் இருக்குது. அப்படியே பச்சை மிளகாயை ஒட்டச்சு உள்ளே போட்டிருக்கு. இது அப்படியே கொதிச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு பச்சை மிளகாயோட சாறு, கருவேப்பிலையோட சாறு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்படியே அந்த நல்லிக்குள்ளே இறங்கி அப்படியே ஒரு ஃப்ளேவரில் எடுத்து வச்சு கட்டிச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவரில் அது வெளியே வரும். ஃபஸ்ட்டு வெந்து முடிச்சதுக்கப்புறம், வெந்து எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு குழம்பு நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணும்.
ஊரில் இருக்கிற மட்டன்னா நம்ம ஆக்சுவலாக ஒரே குழம்புல வைக்க முடியும். இது வந்து மட்டனோட எலும்பே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம நாட்டாடோட சைஸை விட இந்த நாட்டோட சைஸ் பெரிய சைஸ், அதனால் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து பண்ணோம். இன்னொன்று இதில் கொழுப்பு நிறையா இருக்கும். அந்த கொழுப்பு கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அந்த கொழுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணலாம். இது குழம்பு. இது குழம்புக்கு அப்படியே இந்த சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது அரைக்கப்பட வேண்டிய மசாலா, கிரைண்ட் பண்ண வேண்டிய மசாலா இது. வெங்காயம், தக்காளி. ஆமாம், இது இப்போ அப்படியே கொதிக்க இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, கறி மசாலான்னு சொல்லப்படக்கூடிய மட்டன் மசாலா தூள். மட்டன் மசாலா வந்து அத்தை அரைச்சி கொடுத்தது. ஆமாம், இது கடைசியாக இப்படி இந்த ஸ்டேஜில் ரொம்ப சூடாக இருக்கும்போது போடாமல் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அப்படியே இதில் ஒரு கடைசியில் கருவேப்பிலையை மட்டும் அப்படியே கிள்ளி போட்டு மட்டன் குழம்பு வைக்கும்போது கருவேப்பிலை தான் ஹீரோ. கருவேப்பிலையும் மல்லித்தூளும் தான் இதில் வந்து ஹீரோவே. ஆக்சுவலாக தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஹாய் அர்ஜுன். வாசம் சார், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது சார். வெங்காய வாசத்துக்கே வெங்காயம் இன்னும் மட்டன் வர்றதுக்கு டைம் இருக்கு சார். வந்து பார்த்துட்டு போவான் இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறானுங்க, நமக்கு தருவானுங்களான்ட்டு. இது என்னோட அர்ஜுன் குட்டி, பெருசு அர்ஜுன். இங்கே பாருங்க, இது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. இது நிறைய பேர்த்து வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நேற்று தான் நாங்கள் வாங்கினோம். ஒரு நிமிஷம் அதை தூக்காமோ. இங்கே பாருங்க, இப்படி இருக்கா, இப்படி ஒன்று எடுத்து இப்படி வச்சிடணும். அவ்வளோதான், அது அப்படியே நின்றுக்கும். ஹீட் ப்ரொடெக்டர். அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா சூடு ஆறுறதுக்கு அப்புறமா அரைச்சிடணும். இதில் கொஞ்சோண்டு கசகசாவையும் போட்டு அரைச்சிடலாம். கசகசா மலேசியாவில் கிடைக்கும், சிங்கப்பூரில் கிடைக்காது. சிங்கப்பூரில் பாப்பி சீட்ஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து பேண்ட். அர்ஜுன் சார் வாங்க சார், இங்கே வாங்க சார். நீங்கள் அங்கே உள்ளே போகக்கூடாது சார், வாங்க அங்கே போங்க, வெளியே போகலாம் சார், வாங்க சார். அவ்வளோதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் சிக்கன் 65 மசாலா. சிக்கன் 65 நான் யாரோ ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மோத்தி அண்ணா சொன்ன மெத்தடில் 65 ட்ரை பண்ணி சூப்பராக வந்துருந்துச்சுன்னு. எனி டைம் நமக்கு பேக்கப்புக்கு சாப்பாடு தான். கைவசம் ஒரு தொழில் இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ இதை மட்டும் பிசைஞ்சு வச்சிடணுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த டைமில் பொரிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அது லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். சிக்கன் 65 ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பிரியாணிக்கு ரெட் சில்லியும் காஷ்மீரி சில்லியும் சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ பிரியாணி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர் போட மாட்டோம், சில்லி பேஸ்ட்டு தான் போடுவோம். அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்துச்சு. இதில் மட்டன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த குக்கரை பார்க்கும்போது எல்லாம் எனக்கு நான் டிஷ்வாஷரில் வச்சு குக்கரை கெடுத்த ஞாபகம் தான் வருது. இந்த கலரில் தாங்க இருந்துச்சு, நல்லா பல பிளாக்காக இருந்துச்சு. நான் டிஷ்வாஷரில் ஒரு வாட்டி வச்சு எடுத்தோடனே இப்படி ஆயிடுச்சு. எப்போ இந்த குக்கரை பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். சரி, ஒரு பக்கம் மட்டன் வந்து வெந்துட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டை வந்து நல்லா கழுவி வச்சாச்சு. ஸோ ஸ்குவிட் வந்து கடைசியாக செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ விசில் வந்துச்சோமோ இப்போ ஒரு 5 விசில் விட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம இன்னும் 2 விசில் விடுவோம், குழம்புக்காக விடுவோம். இப்போ உள்ள அப்படியே ஃபார்ம் ஆகிருக்குது. ஆமாம், அந்த நிற்குது பார்த்தீங்களா அந்த பிராத்தை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளில எடுக்கிறோம். வெளில எடுத்து குழம்புக்கு நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். அந்த பிராத், எனக்கு பிராத்ன்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து நான் லாஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு சிக்கன் போன் பிராத் செஞ்சேன்னு. ஸோ வந்து பொதுவாக மட்டன் சிக்கன் ரெண்டையும் போட்டு செய்வாங்க. நான் சிக்கனோட ஃபீட் மட்டும் போட்டு 2 பாட்டிலில் பிராத் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எம்டி ஸ்டொமக் இல்லைன்னா ஒரு 11 o'clock போல் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து அதை மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் ஹீட் பண்ணிங்கன்னா சூப் மாதிரி ஆயிரும்.
ஸோ அதை குடிக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ தான் குடிச்சிட்டு இருக்கேன். பட் ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ பிராத்துன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. மோத்திக்கு வந்து அந்த ஃபீட்டே பிடிக்காது, அதை பார்த்தாலே ஓடிடுவாரு. தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போயிரு, என் கண்ணிலேயே வெட்னஸ்டே படத்துல வர்ற கை மாதிரி அதை பார்த்தாலே தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருன்றுவாரு. அது எதாவது குழம்புலலாம் போட்டால் கூட அந்த குழந்தையே சாப்பிட மாட்டார். அதனால எனக்கு மட்டும் நான் தனியாக வாங்கிட்டு வந்து அது ஒரு ப்ராசஸ், ஒரு 6 hours கிட்ட அது நல்லா பிராத் வந்து ரெடி பண்ணோம். பிராத் வந்து ரெடி பண்ணி நான் வச்சுருக்கிறேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்தது மட்டன் குழம்பு முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இதை தாளிச்சா முடிஞ்சுது இல்லாமல் இதில் வந்து இப்போ பண்ணி வச்சிருக்கிற மசாலா அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு குழம்பை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான் நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி அந்த மசாலாக்குள்ளே கொதிக்க வச்சிடலாம். அப்படியே அதே குக்கரில் வச்சாச்சாமோ? அதில் கொஞ்சம் கொழுப்பு வந்துருந்த கொழுப்பை மட்டும் வெளில எடுத்துட்டு அதே குக்கர்லேயே ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த மசாலாவை போட்டாச்சு. எஸ், கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கு, கருவேப்பிலை போட்டாச்சு. அவ்வளோதான். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 பச்சை மிளகா போட்டாங்க, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். மட்டன் கறி இஸ் ஓவர். இப்போ ரெடி போட்டு விசில் வந்துச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடி. இப்போ மட்டன் குழம்பு வந்து விசில் போட்டாச்சு. கடைசியாக வந்து ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ விசில் வந்துச்சுன்னா குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி. இந்த சட்டி வாங்கின நேரம் எத்தனை பிரியாணி ஆயிடுச்சா முதல்ல. ஆனால் அந்த சட்டி மாற்றணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியான சட்டி வேணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சட்டி இந்த சைஸ்க்கு இப்போ ஊருக்கு போகும்போது வேணா வாங்கி ஃப்ளாட்டாக மூடி போடுற மாதிரி எனக்கு சட்டி கிடச்சிச்சுன்னா சூப்பர். இங்கே வந்து குக்கர் லேண்ட் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க இங்கே நம்ம வீட்டு பக்கம். அந்த ஏரியா பேர் என்னமோ? ஜலான் கிளாங்லாமா. ஜலான் கிளாங்லாமால கிளாங்லாமா ரோடு குக்கர் லேண்ட் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நல்லா இருக்கும். ஆனால் என்னன்னா அங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பட் ஒன் டைம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொன்று என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த செராமிக் வேர்ஸ் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி அங்கே தான் வாங்கியிருக்கோம்னு வைங்களேன். நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ப்ரைஸியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அங்கே வந்து நாங்கள் ஒரு பிரியாணி பாட் வந்து பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இடத்துல பிரியாணி பாட்டில் என்ன பிரச்சனை வரும்னா மூடி வந்து மேலே கைப்பிடி இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ மேலே அந்த ஹேண்டில் இருந்துச்சுன்னா நம்மளால் தம் போட முடியாது. ஒன்று பிளெயின் பிளேட்டாக தான் இருக்கணும் மூடுறதுக்கு. ஸோ அதனால நாங்கள் அதை வாங்கலை. இல்லைனா உண்மையிலேயே பிரியாணி பாட்டே வந்து நீங்கள் அந்த கடையில் செக் பண்ணலாம். குக்கர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், சாஞ்சு இருக்குது. நேராக வைக்கணுமாமோ, அது சாஞ்சு இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோத்தி ஸ்டைல் பிரியாணியும் நம்ம நிறையா வாட்டி போட்டிருக்கோம். ரெட் சில்லி பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்குனாரு. எதுக்காக ரெட் சில்லி பேஸ்ட் அப்படி வதக்கணுமோ? ரெட் சில்லியை வந்து சுடுதண்ணியில் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வதக்கணும்னா நெஞ்செரிச்சல் வராமல் இருக்கும். பிரியாணி சாப்பிட்டா எதிர்த்துட்டு வரும், நெஞ்செரிச்சல்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறக்காக அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக ஒரு கை வெங்காயம் போட்டாச்சு. இப்போ ரெட் சில்லி பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா இன்னொரு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ தான் போடுறோம். தான் நினச்சிக்காதீங்க, என்னடா மோத்தி எப்போ பார்த்தாலும் இந்த பையனை குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. மோத்திக்கு வந்து ஆக்சுவலாக குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் வந்து மோத்திக்கு பார்த்தீங்கன்னா சில சமயம் குக்கிங் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அந்த டேஸ்டான சாப்பாடு கரெக்டாக இருக்குது, இதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த குக்கிங்கில் வந்து அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, என் தம்பியும் இப்போ பயங்கரமாக சமைக்கிறான். அங்கேருந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா முட்டை பப் செஞ்சு வீடியோ அனுப்புகிறான், பிரியாணி செஞ்சு வீடியோ அனுப்புகிறான். எங்கள் அம்மா ஐயோ புள்ள சாப்பிட்டானா இல்லையான்னு கவலையில் உட்காந்துருப்பாங்க. அவன் பார்த்தா வெரைட்டியாக சாப்பாடு செஞ்சு ஃபோட்டோஸாக அனுப்புவான். அதனால்
சமைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது, பசங்க சமைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண வேண்டியதான், பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதான். கரெக்ட், பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண வேண்டியதுதான். இன்ஃபேக்ட் நம்ம ஆத்விக் குட்டி வந்து இப்பெல்லாம் வந்து சமைக்கான், ஆம்லேட் போட்டுக்குவான், தோசை ஊத்துறான், ஏதாங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவா ட்ரெயின் பண்ணி எல்லா வேலையும் எல்லாருமே பண்ற மாதிரி வச்சுக்கணும். நீங்க ட்ரெயின் பண்ணிடுறீங்க. இல்ல 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 எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். யாராவது கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இல்ல நிஜமாலே தான், எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிக்கணும் வீட்டுல, அவ்வளவுதான். டேய் டபுள் டக்கர் நாராயண், டேய் டபுள் டக்கர் நாராயணா, பலே ஆள்ற நீ. பெரிய நல்ல கொஞ்சம் திக்கான பிரியாணி உண்டாகும். கை இப்போ நான் வந்து இது கிண்டணும்னு வச்சுக்கோங்க, நல்லா கிண்டணும்னா நான் இதுக்குள்ள கையை இப்படி கிண்டணும். அப்போ அந்த அனல் அடிக்கும். அனல் அடிக்காமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல நீளமான ஒரு கரண்டி. இல்லை, கரண்டியும் பிரியாணி பாட்டும் இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வருவோம். பர்த்டே கிஃப்ட். பர்த்டே கிஃப்ட். என்ன வேணும் சொல்லுங்க. பிரியாணி அண்டா. எப்போ ஊருக்கு போகிறோம் தெரியாது. ஆக்சுவலாக இதுதான் வந்து எங்களோட கோவிடுக்கு அப்புறம் லாங்கஸ்ட் கோவிட் டைம்ல நான் போனேன் இதுக்கும் மோத்திவரில். பட் இதுதான் லாங்கஸ்ட் பீரியட் நாங்கள் ஊருக்கு போகாமல் 2 இயர்ஸ். இப்போ இந்த ஜூன் வந்துச்சுன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் பார்ப்போம், இந்த மிட் இயரில் தான் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. வி டோன்ட் நோ, பார்ப்போம். ஆனால் அப்பா அம்மா இங்கே வந்துட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தோம். அப்புறம் அத்தை இங்கே வந்தாங்க, மாமனார் இங்கே வந்தார். ஸோ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். பட் நாங்கள் இந்தியாவுக்கு போய் 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ போகணும், போயிட்டு பரோட்டா சாப்பிட்ணும், பானிபூரி, காளான் இதெல்லாம் சாப்பிட்ணும், பேக்கரி டீ குடிக்கணும். அவன் நிறையா லிஸ்ட் இருக்குது. பட் பார்ப்போம். இப்போ தக்காளி போட்டாச்சு, தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டுட்டு சிக்கன். நல்ல வேலைங்க, நாங்கள் வந்து நேற்றே போயிட்டு மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். இன்றைக்கி போகிறோம், நாங்கள் ஸ்குவிட் வாங்கலான்னு மார்க்கெட் போகிறோம். பிஜே மார்க்கெட்டே க்ளோஸ்டு. இது வரைக்கும் நாங்கள் மார்க்கெட் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ காலியாக இருந்துச்சு, எம்டியாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் ஆகட்டும், ஹரிராயா அதாவது ரம்ஜான் ஆகட்டும், பிரேக்குன்னா பிரேக் தான். அப்படியே ஊரே அமைதி ஆயிடுது, கடையெல்லாம் இருக்கிறது இல்லை. கடை மீன்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட், வெட் மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது கிடையாது. லீவ்னா அவங்களுக்கு லீவ் தான், அவங்களோட டைம் அப்படின்னு. ஒரு விதத்தில் அது வந்து நல்லது தான் வைங்களேன். அவங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கிற பிரேக் இது தான். ஸோ நல்ல வேலை நாங்கள் வந்து நேற்றே போய் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். இன்றைக்கி வாங்கிக்கலான்னு மட்டும் இருந்திருந்தோம்னா நம்மளுக்கு காலையிலக்கு டென்ஷன் ஆகிருக்கும். நேற்றே நம்ம வந்து எல்லாம் மட்டன் சிக்கன் யூஸ்வலாக நம்ம டிபிஎல்ல வாங்குவோம். அது இன்றைக்கும் ஓப்பனாக தான் இருந்துச்சு. ஸ்குவிட்டு தான் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நேற்றே வாங்கி இருந்திருக்கணும். அப்புறம் இன்றைக்கி டிபிஎல்ல போய் ஸ்குவிட்டையும் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கனுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சுங்க. இதில் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லாமே நல்லா வதங்கிடும். ஸோ மோத்தி பிரியாணியில் வந்து எதுவுமே பெருசாக வெளியில் தெரியாது, எல்லாமே வதங்கிடும். அண்ட் மோத்தியோட மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் அரிசி தனியாக வேக வச்சு எடுத்து கொட்டுவார். அரிசி வந்து பிரியாணிலே கொட்ட மாட்டாங்க. ஸோ அதுக்கான தண்ணியும் வந்து வச்சாச்சு. அண்ட் பிரியாணினாலே சீரக சம்பா பிரியாணி தான் எனக்கு வந்து பிடிக்கும். பாஸ்மதி ஓரளவுக்கு ஓகே, பட் பிரியாணினாலே அந்த சீரக சம்பா சாப்பிட்டா தான் பிரியாணி மாதிரி இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே ஸ்டார்டர்ஸ் கொடுக்கறதுக்கு நெல்லிக்காய் மோர். சரி, ஏன்னா லஞ்சுக்கு தானே வராங்க, அதுவும் வெயிலில் வருவாங்க, அதனால வந்தோடனே ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்கிறதுக்காக நெல்லிக்காய் மோர் சும்மா கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி, நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா அவங்க வந்தோடனே சர்வ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மட்டன் குழம்பு எப்படி வந்திருக்குன்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மட்டன் நல்லி குழம்பு. அது ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுறோம். மேலே இருக்கிறது ஃபுல்லாக கொழுப்பு, சாப்பிட்டோன்னா நமக்கு நல்ல கொழுப்பு எறிகிறோம். கீழே இருக்கிறது ஃபுல்லாக நல்ல சாசியான ஒரு நல்ல குழம்பு இருக்கும். ஸோ பிரியாணி வந்து இங்கே தம் போட்டாச்சு. தம் போடுறதுக்கும் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்போ ஒரு பழைய தோசைக்கல் வந்து வாங்கிட்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி, சட்டிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து தம் போட்டாச்சு. இங்கே நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ஸ்குவிட்.
இதில் வந்து இப்போதைக்கு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மல்லித்தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி. இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா. இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அதாவது அந்த மட்டன் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள். ஸோ பேசிக்கலி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி அண்ட் தென் பெப்பர் பவுடர். யாரோ ஒருத்தங்க வந்து ரீசெண்டாக வந்து கேட்டிருந்தாங்க, இந்த விபி டேஸ் பாத்திரம் வாங்கலாமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாங்க. அதாவது இது எப்படின்னா, நான் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வேறு சட்டியில் வச்சுருக்கேன். அதாவது டக்கு டக்குன்னு எடுத்து சமைச்சோமா, கழுவுனமா, திருப்பி அதுலேயே சமைச்சோமான்னு. பட் இந்த மாதிரி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்பெஷல் குக்கிங் இல்லை நல்லா நான்வெஜ், சிக்கன் ரோஸ்ட், ப்ரான் ரோஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஒன் டைம் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபுட் சாப்பிட்றதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஏன்னா அது திக் பாட்டம், ஹெவி பேன் தான். அதனால் நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரோஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்குவிட் ரோஸ்ட் பெருசாக இல்லைங்க, ஒரு 10 மினிட்ஸ் தான், ஈஸியாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதே மசாலாவில் எக்கை வந்து நல்லா கீறி போட்டு அதே மசாலாவில் கொஞ்சம் பாருங்கள் சால்ட்டு, கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி அதே ரெசிடியூவில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த முட்டை. ஸோ ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பிரியாணி தம் உடைக்கும் போது என்னை மோத்தி வந்து கூப்பிடல. தம் உடைக்கிறது வந்து ஒரு இமோஷன், அதை வந்து என்னை கூப்பிட மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. அந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி, அந்த மசாலா, அந்த கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அப்புறம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்தோடனே நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நெல்லிக்காய் மோர் வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப முன்னாடி போட வேண்டியதில்லை, கொஞ்சம் முன்னாடி போட்டு வச்சிட்டோமா அந்த கூலிங்காக அப்படியே ரெஃப்ரெஷிங்காக வந்திருக்கும். சாலட் வந்து பார்த்திங்கன்னா கியூக்கம்பர், கேல் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் செரி டொமேட்டோஸ் போட்டிருக்கு. கடைசியில் சர்வ் பண்ண போகிறப்போ ட்ராகன் ஃப்ரூட்டும் ஃபெட்டா சீஸும் மேலே வந்து போட்டாச்சு. இந்த சாஸ் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக மோத்தி வந்து ஒரு வீடியோ பண்ண சொல்கிறேன். சாலட் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் பெருசாக சாலட் எனக்கு பிடிக்காது. ஆனால் சாலட் பிடிக்காதவங்க கூட இதை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிரியாணி பயங்கர டேஸ்டியாக பக்காவாக வந்துருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுன்னா. அதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு, மட்டன் எல்லாம் போட்டு ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு குழம்பு, கூட வந்து எக்கு அண்ட் தென் ஸ்குவிட் ஃப்ரை, கடைசியாக சிக்கன் 65 அந்த கார்ன்ஃப்ளவர் கடைசியாக போட்டு நம்ம பெரட்டி எடுத்து பொரிச்சாச்சு. ஃபைனலி ஒயிட் ரைஸ், ரசம். அந்த வெள்ளை சாதம் ரசத்தோட கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து அந்த நான்வெஜ் ஃபீஸ்டோட ஒரு சிக்னேச்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு வந்தோம். டெசர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது ஒரு 20 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஹாட்டுக்கும் அந்த கோல்டுக்கும் அந்த இனிப்புக்கும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சர்வ் பண்ணோம். ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த குலோப் ஜாமுனை ஹீட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சமோசா. குலோப் ஜாமுன் எந்த அளவுக்கு ஆத்விக்கு ஃபேவரெட்டோ, மட்டன் சமோசானா அவனுக்கு உயிருங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு 10 வேணாலும் ஒரே டைமில் சாப்பிடுவோம், அவ்வளோ உயிர். அதனால் அப்பப்போ நான் ஸ்டாக் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒன்று சிக்கன் நக்கெட் செஞ்சு வச்சுருப்பேன், இல்லை மட்டன் சமோசா. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மட்டன் சமோசா வந்து சரி அக்கா அண்ணா வரதுனால கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். மட்டன் சமோசா ஷீட்ஸ் வாங்கிட்டு மட்டன் செஞ்சு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து காஃபியோட மட்டன் சமோசாவும் கொடுத்தேன். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டு போனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆல்ரைட், டைம் வந்து 7:30. நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து கவனித்து அனுப்பிச்சாச்சு. ஆக்சுவலாக ஹோல் கிரெடிட்ஸ் வந்து மோத்திக்கு தான் கொடுக்கணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அம்மு. எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரியாணி, ஸ்குவிட், எல்லாமே 65லேருந்து சாலட், ட்ரெஸ்ஸிங் முதற்கொண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்கல. நீ ஒரு நாள் அது வந்து எப்படின்னு வீடியோ எடும். அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் மை ஓன் ரெசிபி.
நல்லாயிருக்கும் அந்த சாலட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது. ஸோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருந்த டைம் அதுதான் பர்ஃபெக்டாக ஆன் ஷார்ப்பாக டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண முடியல. அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்குமே டைம் சரியாக போயிடுச்சு. மணி இப்போ 7:30 மணியே ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் ஃபுட் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. ஆம்பூர் பிரியாணி வந்து செகண்ட் டைம் இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். பட் வெரி குட்னு சொன்னாங்க. ஸோ கிளாட். அவங்க நம்ம பண்ணுறதே வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லா பிடிக்கணும், திருப்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குக் பண்ணுவோம். எல்லாருமே வீட்டில் இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ணது வந்து பிடிச்சிருந்தது. வெரி ஹாப்பி. சௌமியாவோட ட்விஸ்ட் கடைசி ஆக்சுவலாக மட்டன் சமோசா பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்தது. அந்த மட்டன் சமோசாவும் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் அ குட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் அ லாங் டைம். இன்றைக்கி ஆக்சுவலாக லீவ் இங்கே. இப்போ எடுக்கிறது வந்து ஒரு மண்டே. ரம்ஜான் முடிஞ்சு கேஎல்ல வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் சாட்டர்டே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சாட்டர்டேவோட அந்த பப்ளிக் ஹாலிடே முடிஞ்சிருச்சு. ஆனால் கேஎலை பொறுத்தளவில் சண்டேயில் பப்ளிக் ஹாலிடே வந்துச்சுன்னா மண்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ சாட்டர்டேயில் வந்ததுன்னா எய்தர் நீங்கள் டைம் ஆஃப் லீவ் எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட ஆனுவல் லீவில் வந்து ஒரு நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் வந்து இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபார் திஸ் டைம் நாங்கள் வந்து வி ஆர் அனௌன்சிங் இட் ஆஸ் ஹாலிடே ஆன் மண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸிங் டேவாக இருந்தது. சூப்பராக குக் பண்ணிவிட்டு இன்றைக்கி மதியானம் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா 670 இமெயில்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி நான் மட்டும் தான் வேலை செய்யலை, பாக்கி ரீஜன்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க. அதனால ஸோ ஸ்லோலி அதையும் கொஞ்சம் கிளியர் அப் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெட் ஸ்பேஸ் கிளியராக போகிறதுக்காக, இல்லைனா என்ன இருக்கும் இந்த 670 இமெயில்ஸில் என்ன இருக்குன்னே மண்டையில் ஓடிட்டுருக்கோம். அதனால் அதுக்கு முன்னாடி அதையும் கொஞ்சம் கிளியர் அப் பண்ணிட்டு அடுத்து அர்ஜுனை வந்து வாக்கிங் கூட்டு போனோம். நம்ம ஏரியா சுற்றி வாக்கிங் போகிறப்ப இது வரைக்கும் நம்ம காமிச்சதே இல்லை. எப்படி இருக்கும் நம்மளோட ஏரியா அப்படின்னு எப்படி இருக்கும் நம்ம போனதே இல்லை. ஸோ குவிக் கிளான்ஸாக வந்து நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஆமாம், இன்னும் ஒரு ஆத்விக் டின்னர் சாப்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி போகலாம். இப்போ வந்து ஏன் சேர்லாம் வந்து தலைக்குப்புறம் இருக்குன்னா, நம்ம ராமு சார் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் அடியிலலாம் வந்து ஃப்ரீயாக போய் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா, அதனால தான் எல்லாத்தையும் மேலே கமுத்தி வச்சாச்சு. அவர் மாப்பிங் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிறார், ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து அர்ஜுன் வாக்கிங் போகலாமாடா, நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அப்புறமா. அந்த பெல்ட்டை எடுத்தோன்னே சார் என்ன குஷியாவாருன்னு உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே. ஸோ அர்ஜுனுக்கு அந்த இதெல்லாம் காலையிலேருந்து ஸோ அண்ணாவும் அக்காவும் இருந்ததுனால நம்ம குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா, ஏன்னா இன்றைக்கி அவனுக்கும் லீவ் தான் இல்லைங்களா. அத்விக்கு ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு நாள் வேறு லீவ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி காலையிலேருந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இப்போ வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு க்ளூடோ. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல கேமுங்க. நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ட் கேம்ஸ் க்ளூடோ, டு ஸ்டார்ட் வித் க்ளூடோ வந்து ரொம்ப நல்ல கேம். அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலாக நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்குது, அது நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங் டைமாக உங்களை என்கேஜ் பண்ணணும்னு வைங்களேன் க்ளூடோ. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் க்ளூடோ விளையாடிட்டு ஆத்விக் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா அர்ஜுனை ஒரு ரவுண்ட் வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து மணி 8:45, ஆத்விக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்போ என்னன்னா, அந்த பெல்ட்டை காட்டினோன்னு அர்ஜுன் குஷி ஆவார் பாருங்க. ஒரு குஷி எங்க அப்பா அதுக்குள்ள யாயா நீதான் எடுத்தாங்க. நாம் வந்து அவர் கூப்பிட்டு நிற்க சொன்னோன்னா பொதுவாக நிற்க மாட்டார். அதே பெல்ட்டை எடுத்து காமிச்சிட்டு நில்லுன்னு சொன்னோன்னா நின்றுவான். அர்ஜுன் இங்கே வா, இங்கே வா. அவ்வளோதான். பெல்ட்டை காமிச்சாச்சுன்னா முடிஞ்சு. குஷி வெளியே போலவா, பாய் போல. சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. பாய் போலவா. அவ்வளோதான், ரெடியாக நிற்கிறார் பாருங்க. ஆண்டிக்கு பாய் சொல்டா, அக்காவுக்கு பாய் சொல்டா. Okay, come on. அர்ஜுன் அக்காவுக்கு பாய் சொல்லிட்டு வாடா, குட் நைட் சொல்லிட்டு வாடா. அவ்வளோதான். இங்க பாருங்க, அது எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. இந்த பாரு எப்படி இழுத்துட்டு போகுது பாரு. இப்போ வந்து
அது எப்படி ரெடியாக நிற்கிது பாருங்க, எப்படி ரெடியாக நிற்கிது பாருங்க. ஓடும். ஓடு. கரெக்டாக லிஃப்ட் லாபிக்கு தான் போகும் சார். கரெக்டாக தெரியும் லிஃப்ட் லாபிக்குள்ளே போகணுன்னு. அர்ஜுன் கீப் வாக்கிங் ஸ்ட்ரைட். இதுதான் நாம் இருக்கிற காண்டோ. இந்த வழியில் நம்மளை நடக்கிறக்கு அளவே பண்ண மாட்டாங்க. ஒன்லி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான். வாக் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஸோ நம்ம இப்படி தான் போகணும். வீட்டுக்கிட்ட ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. 13லேருந்து ஒரு 14 ஃப்ளோர் பில்டிங். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த பில்டிங்கை. இதுதான் அந்த பில்டிங். இந்த பில்டிங் இருக்குல்ல, இதுதான் அந்த பில்டிங். ஒரு 13லேருந்து 14 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங். செம்ம பெரிய பில்டிங்கு. எவ்வளோ நாளில் கட்டி முடித்தாங்கன்னு கேளுங்களேன். ஒரு 7லேருந்து 8 மாதத்துக்குள்ளே இந்த பில்டிங்கோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனே முடிஞ்சு, அதுக்கு வந்து இப்போ கார்டனிங்லாம் கீழே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கார்டனிங் எல்லாமே முடிச்சு மரமே வளர்ந்துருச்சு. ஒரு 7-8 மாதத்தில் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனே முடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்குன்றீங்க இந்த பில்டிங்கை. ஒரு 6-7 ஃப்ளோருக்கு மேலே இதில் கம்ப்ளீட்டாக கார் பார்க்கு. அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே வந்து ஆஃபீஸ்னால் கிளினிக் மாதிரி, ஏதோ மெடிக்கல் சென்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க போல். எனக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம் என்னென்னா, எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு 3 ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ரீசெண்டாக. ஊரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு மாதத்தில் முடிய வேண்டிய விஷயம் வந்து 3 மாதம் ஆச்சு. 8 மாதத்தில் 15 ஃப்ளோர் இருக்கிற இவ்வளோ பெரிய பில்டிங் முடிக்கிறாங்க. நம்ம சௌமியாவதி ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் டெலிவரி பண்ணுறீங்களாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அவ்வளோ மேன் பவர் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நம்ம ஊரில் இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஃபண்டு ரெடியாக இருக்குது, அதிகமான மேன் பவர் போட்டு ஃபாஸ்ட்டாக ப்ராஜெக்டை முடிக்கணும்னா கூட கிடைக்கிறது இல்லை. அதோட சேலஞ்ச் என்ன? ஏன் நமக்கு அங்கே அதிகமாக ஸ்கில்ஸ் கிடைக்கிறது இல்லையா? மேன் பவர் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லையா? என்ன ரீசனால் நம்மளால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய நாலேஜோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கீழே போட்டிங்கன்னா. இங்கே பாருங்க, பார்க்கிங்லேருந்து எல்லாமே பார்க்கிங்லாம் எல்லாமே மொத்தமாக முடிச்சிட்டாங்க. என்னன்னா பார்க்கிங்லாம் முடிச்சு மேலெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக முடிச்சிட்டாங்க. கம்மிங் சூன்னு சில மெடிக்கல் சென்டர்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னா இது வந்து நம்ம பில்டிங்க்கு நம்ம காண்டோக்கு என்னென்னா, இந்த பில்டிங் வந்து நம்ம காண்டோவுக்கு பக்கத்து பில்டிங்குன்னு வைங்களேன். ஸோ பக்கத்து பில்டிங் என்னதான் இருந்தாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸ் வந்து இருக்கும். பட் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இங்கேயும் சரி நாங்கள் சிங்கப்பூரில் பார்த்தப்பையும் சரி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை தாண்டி அந்த மண்ணோ அந்த அழுக்கோ அந்த தண்ணியோ ரோட்டுக்கு வரவே வராது. இப்போ வந்து பில்டிங் இங்கே இருக்குங்களா, ஸோ இதுதான் பில்டிங் அண்ட் இது தான் வந்து மெயின் ரோடு. இந்த ரோட்டில் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுங்கிறதுக்கு அறிகுறியாக அந்த அழுக்கான ஒரு ட்ரக்கு, ஒரு மண் லாரி, தண்ணி எதுவுமே இந்த ரோட்டுக்கு வராதுங்க. எல்லாமே இதோட ஸ்டாப் ஆயிரும். இதோட ஒரு பெரிய பேரிகேட் மாதிரி போட்டுருவாங்க, அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ உள்ளுக்குள்ளே போகிற வண்டி வர வண்டி எல்லாமே க்ளீனாகி தான் இந்த ஏரியாவை விட்டே வரும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு தடையுமே வந்து இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு சைடு நடந்துகிட்ருக்கோம். அதனால டிராஃபிக் பிளாக்கோ ரோட்டில் குண்டும் குழியுமாக இருக்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு வழியாக கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸ் வந்து தீந்துருச்சு. அந்த டொம்முன்னு அடிக்கிற நாய்ஸ் வந்து தீந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் அப்படியே சுற்றி இங்கே வந்துட்டோம். அர்ஜுன் வந்து ஜாலியாக வந்துட்டுருக்கு. அர்ஜுன் போலாமா, வீட்டுக்கு போலாமா? அர்ஜுனோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து அந்த வாட்டர் ஃபால் தான். அந்த வாட்டர் ஃபாலை பார்த்தானா அர்ஜுன் பயங்கர சந்தோஷமாயிருவான். அந்த ஏரியாவுக்குள்ளே இதோ ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த வாட்டர் ஃபால் பார்த்தான்னா ஓடிடுவான், உள்ளே போகிறான், வாட்டர் ஃபாலுக்கு போகிறான். அந்த இடத்துல தான் பயங்கர ப்ரீஸியாக இருக்கும். அந்த சாரல் அடிக்கும், அதுக்காக ஓடுவான். ஆல்ரைட், நாங்கள் வந்து ஒரு பெரிய ரவுண்டு வந்து அடிச்சுட்டு
மேலே வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் அர்ஜுனை வந்து கூப்பிட்டு போக வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ, பட் அடுத்த வீடியோ வந்து சூப்பரான ஒரு வீடியோ. ஏன் 2 வீக்ஸ் வீடியோ போடலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடுத்த வீடியோ நாங்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவுக்கு சில ஹோம்ஒர்க்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த வீடியோ வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவும் ரொம்ப சூப்பரான வீடியோவாக இருக்க போது, அதை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வெயிட் லாஸ் சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. கண்டினியூ பண்ணுவோம், எல்லாருமா சேர்ந்து ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலை மாற்றுவோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். டேக் கேர், டாட்டா, பாய்.